ஹே கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம நீங்கள் பார்க்க போகிற மூவி என்னன்னா, ஒரு சிலந்தியை வச்சு இந்த அளவுக்கு பயம் காட்ட முடியுமா அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மூவியோட பேர் தான் ஸ்டிங். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வயசானவங்க தான் காட்டுறாங்க. அவங்கள உட்காந்து சொட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க இருக்கிற ரூமில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இதை கேட்டுட்டு பயந்து போய் அவங்களும் இந்த ஊரில் பூச்சி எழுத்துலாம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஃபோன் பண்ணி இங்கே வித்தியாசமாக சத்தம் கேட்டுட்டு இருக்கு, நீங்கள் உங்கள் டீம் அனுப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்தில் அவங்க டீம்லேருந்து ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த பாட்டி அவங்க வீட்டோட அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் வந்து நின்றுருப்பாரு. நின்றுட்டு ஃப்ராங்க்கும் அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த கேட்டை திறந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதை கேட்ட அந்த பாட்டியும் அங்கிருந்து ஒரு பட்டன் அழுத்தி இந்த கேட்டை திறந்து விடுறாங்க. திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஃப்ராங்கோ படிக்கட்டில் ஏறி அந்த பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த ஏசி காத்துல வர சிமினியோட ஹோல்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்து இதை ஜெல்லு மாதிரி ஊத்திட்டு இருக்கும். இதை பார்த்த ஃப்ராங்கோ என்னடா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அப்பதான் இவரு அந்த பாட்டியோட ரூமுக்கு போய் நீங்க தான் என்ன கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை கேட்டுட்டு அந்த பாட்டியும் நானா வர சொன்னேன், நீங்க சொல்றது சுத்தமா எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டி இருக்காங்களா, இவங்க சரியான மறதி கேஸ் போல இருக்கு. இந்த கஜினி படத்துல அவர் சூர்யா மாதிரி அட்டக்குது. ஃப்ராங்க் மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அவங்களும் இங்க வர சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஃப்ராங்கோ அந்த சிமினியை பார்த்துட்டு என்னடா கிளீன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி அந்த பாட்டி நான் உங்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவங்க ரூமுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட ஃப்ராங்கோ நான் உள்ள போய் பார்க்கலாமா இல்ல கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த பாட்டியை நீங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ராங்கோ அந்த பாட்டியோட பெட்ரூம்குள்ள போய் பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள ஏசி காத்த ஒரு சிமினி இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த பாட்டி இன்னொருத்தங்களை கூப்பிட்டு இருப்பார்ல, அவர் தான் ரொம்ப கொடூரமான முறையில் அங்கே இறந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவரு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்போ ஏதோ வித்தியாசமான ஒன்று இவர் வந்து பிடிச்சிருது. அவர் அப்படியே அந்த ரூம்குள்ளே தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உள்ள எடுத்துட்டு இருக்கும்போது இவர் அந்த சமயத்துல ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு இருப்பாரு. இது அந்த பாட்டி ரொம்ப பயமா பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அவங்க விஷயத்தையும் அவங்க மறந்துறாங்க. மறுபடியும் அந்த சோப்பால உட்காந்து சொட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ரொம்ப ஒரு குட்டியா இருக்கிற வெண்கில அந்த பாட்டி இருப்பாங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் வந்து விழுகுது. விழுந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்பைடர் தான் வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பைடர் இருந்த ரூம்ல இன்னொரு சின்ன பொண்ணு இருப்பாங்க. இவங்க தான் அந்த படத்துடைய ஹீரோயினி. அந்த பொண்ணு ஏதோ கண்ணாடி உடச்சிட்டு உள்ள வந்திருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய கீழே அந்த ஸ்பைடர் வேற உட்காந்துட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணும் அதுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த அபார்ட்மெண்டோட ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா, என்ன என்னோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட அந்த பொண்ணு ஒரு மேட்ச் பாக்ஸ்ல அந்த ஸ்பைடர் எடுத்து போட்டுட்டு அந்த ஏசியா தவிர சிமினி இருக்கும்ல, அதுக்குள்ளேயே தான் இவங்களும் அந்த ரூமுக்கு வந்திருப்பாங்க. மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் இவங்களோட ரூமுக்கே போயிட்டு இருக்காங்க. அப்போ இவளுடைய அப்பாவும் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாரு, சரியா வாடகை பணமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு. இது அந்த பொண்ணு அந்த சிமினி வழியா பார்த்துட்டு அவளோட ரூமுக்கே வந்துடுறா. வந்துட்டு அவளும் அந்த மேட்ச் பாக்ஸ்ல ஒரு ஸ்பைடர் எடுத்து ஒரு சின்ன கண்ணாடி குடுவுக்குள்ள அதை போட்டுட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா ஈத்தனவர் அந்த ஹவுஸ் ஓனரோட திட்டு வாங்கிட்டு இவளோட ரூமுக்கு வந்து நீக்கி உன்னோட பாட்டியோட ரூமுக்கு போனேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு நான் எதுக்கு அந்த ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மலிப்பிடுறா. ஈத்தனும் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு முக்கியமான கால் வந்ததுனால அவரும் வெளியே போயிடுறாரு. இவர் ஒரு டிசைனிங் ஆர்டிஸ்ட் போல இருக்கு. இவருக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்ததுனால கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியாது. அதனாலதான் அவங்களாம் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவருடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்கிறதுனால இவங்களுடைய குழந்தைய வேற பாத்துக்க முடியாது. அதனால அவங்களும் அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டு நீ உன் தம்பி வேற இன்னைக்கு பாத்துக்கணும், எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி அவளை அங்கேயே இருக்கு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ இவங்க பொண்ணு அவளுடைய தம்பி அப்படியே பார்த்துட்டு அந்த கண்ணாடி கூடு எடுத்து அந்த ஸ்பைடர் இருக்கும்ல, அது என்னென்னலாம் சாப்பிடு அப்படிங்கறது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ அவளுக்கு பக்கத்தில் ஒரு கரப்பாம்பூச்சி கவிழ்ந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதை கையில் எடுத்து வச்சு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பைடர் இருக்கும்ல, அதுவும் இந்த கரப்பாம்பூச்சி பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு அந்த ஸ்பைடருக்கு பசிக்குது போல இருக்கு அப்படின்ட்டு அந்த கரப்பாம்பூச்சி எடுத்து அந்த கண்ணாடி குடுவுக்குள்ள போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்பைடர் வேற அந்த கரப்பாம்பூச்சி சாப்பிடுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து அவளோட தம்பி வேற கத்த ஆரம்பிச்சாரா. இதை கேட்ட அந்த பொண்ணு ஒரு சைடு திரும்பி பார்த்துட்டு அந்த கண்ணாடி குடுவியை பார்க்கும்போது அந்த கரப்பாம்பூச்சி அந்த குடுவிலே இருக்காது. எங்கன்னு பார்த்தா சிலந்தி வழியை அது மேலே போட்டு அந்த ஸ்பைடர் அந்த குடுவியோட மூடியை வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கும். ஸோ அப்போ அவங்க அப்பா ஏத்தனும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல மரியா அப்படிங்கிற ஒரு லேடியோட வீடு இருக்கும். அவங்களுடைய வீட்டுக்கு போய் வாஷ்ரூம்ல பிளம்பிங் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு அவர் மேல ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்ததுல அவரு எந்திரிச்சு என்ன கன்றா விட இது அப்படின்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சாரு. இவர் புலம்புறதை பார்த்து அந்த மாரி இது மாதிரி நிறைய இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈத்தனும் அந்த பிளம்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ரூமுக்கு கிளம்பிடுறாரு. இங்க அவருடைய ஒய்ஃப் தான் காட்டுறாங்க. அவங்களும் இந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்களா, அவங்களோட ரூமுக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர போயிருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் வேற யாரில் அவங்களோட சிஸ்டர் தான் போல இருக்கு. இவங்க அம்மாவுக்கு அதிகமாக மறதி இருக்கனால எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய ரூம்ல வந்து விட்டுட்டு போயிருவாங்க. இப்போ மிட் நைட் ஆனதுனால இவங்களை தூங்க வைக்கிறதுக்கு இவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க அப்படியே ஈத்தனை தான் காட்டுறாங்க. அவரும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால இவர் நிறைய காமிக்ல வரைஞ்சு பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல இப்போ ஒரு காமிக்க வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பொண்ணு வேற அங்க வந்திருப்பாங்க. வந்து அவங்களும் நீங்க வரைஞ்சதை எனக்கு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஈத்தனை அவருடைய பொண்ணு மடி மேல உட்கார வச்சுட்டு அவர் வரைஞ்ச காமிக்கெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. அப்ப இவங்க 2 பேருமே சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஈத்தனுடைய ஒய்ஃப் அங்க வந்து டின்னர் ரெடி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டின்னர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த பொண்ணு அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பைடரை போட்டு வச்சிருக்க ஜாடி இருக்கும்ல, ஸோ அப்ப அந்த ஸ்பைடர் அந்த ஜாடி ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருது. வெளியே வந்து அதுவும் அந்த ஏசி காத்துல வர சிமினிக்குள்ள புகுந்து அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருப்பாங்க அந்த ரூம் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த லேடி ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கிளி வேற அந்த ஸ்பைடர் அந்த சிமினிக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா அந்த கிளியோட சவுண்ட் அப்படின்றது. அடுத்த நாள் காலையில ஈத்தனும் அவருடைய ஒய்ஃப் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருப்பாங்களா, அவங்க தான் அப்ப சத்தம் போட்டு கத்திட்டு இருப்பாங்க. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு பதறி போய் ஈத்தனும் அவங்களோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது அந்த கிளி இருக்கும்ல ரொம்ப கொடூரமா முடியெல்லாம் பிச்சு போட்டு அந்த கூண்டுல இறந்து கிடக்கும். இதை பார்த்து அந்த லேடியும் கத்திருப்பாங்க போல இருக்கு. அப்ப ஈத்தனும் ஸ்டார்டிங்ல ஃப்ராங்கை காட்டியிருப்பாங்களா, அவனை தான் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லியிருப்பான். ஃப்ராங்கோ இங்க வந்து அந்த கிளி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர்
இருந்துட்டு இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற எலிங்க தொலையாத்தான் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஃப்ராங்கோ எலிங்கெல்லாம் இந்த மாதிரி அதோட உணவு பண்ணாது, இது ஏதாவது ஒரு பூச்சியோட வேலையாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் அந்த சிமினிக்குள்ள பார்த்துட்டு அதுக்குள்ள ஒரு புகை மருந்து போட ஆரம்பிக்கிறான். அந்த புகை வேற அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் போக ஆரம்பிக்கல. அதனாலதான் இங்க அப்படியே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்பைடருக்கு சாப்பாடு போறதுக்காக இந்த ஸ்பைடரை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னா எப்படி சத்தம் போட அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பைடரும் அப்ப பசிக்கிறதுக்கான சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த சவுண்டை கேட்டு அந்த பொண்ணு அந்த ஜாடி கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவளுடைய சொட்டல இருந்து இந்த பாய்ச்ச உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் உருண்டுட்டு வந்து இந்த கண்ணாடி குழி விட்டு நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த ஸ்பைடர் ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு அந்த ஜாடி அப்படியே கீழே விட்டுட்டு உடைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு கரெக்டா அந்த பொண்ணு அந்த ஜாடியை கேட்ச் பண்ணிடுது. கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பைடர் அந்த ஜாடிக்குள்ள பார்க்கும்போது கொஞ்ச நாளே ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்படுது. அப்ப இந்த பிராங்க் இருக்கால அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தோட வீட்டுக்கும் போய் அவன் கொண்டு வந்த மருந்து எல்லா மூல முடுக்கலையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஒரு ரூம்ல போய் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் வேற ஒருத்தர் இருப்பாரு. இவர் விலங்குகளை பத்தி ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய ரூமுக்கும் போய் ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு தான் பிராங்கும் வந்திருப்பான். பிராங்கை பார்த்து அந்த பொண்ணு வேற இங்க ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க, என்னோட பெட்டுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிராங்கோ நீ என்ன இங்க பெட்டை வளர்த்திட்டு இருக்க, நாயா போனியா அப்படின்னு கேட்க இது கேட்ட அந்த பொண்ணு நான் ஒரு ஸ்பைடரை தான் வளர்த்திட்டு இருக்கேன், அதுக்கு இந்த வாசனெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிராங்கோ நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு ஜாடி எடுத்து பிராங்க் கிட்ட காட்டுது. அந்த ஜாடி கிட்ட போய் பிராங்கோ ஸ்பைடரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஸ்பைடர் பிராங்கை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுது. இதை பார்த்து அந்த பொண்ணு அவனுக்கு ஒன்று பிடிக்கல, நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிராங்கா அந்த ஹவுஸ் ஓனர் லேடி கிட்ட போய் இந்த அபார்ட்மெண்ட் மொத்தமும் ஸ்ப்ரே பண்ணதுனால அவர் கொஞ்சம் காசு சேர்த்து கேட்கறாரு. அதுக்கு அந்த லேடி நான் அவனுக்கு அவளெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் இருக்கால அவங்ககிட்ட நீயே அவன் கேட்கற காசு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப ஈத்தனும் பிராங்க் கிட்ட போய் நான் உனக்கு 2 நாளா பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறான். இங்க அப்படியே இருட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளும் அந்த ஸ்பைடருக்கு பசிக்குது அப்படிங்கனால ஒரு கரப்பாம்பூச்சி பிடிச்சி அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ள போட்டுறா. போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்பைடருக்கு ஒரு சிக்னல் இருக்கும்ல அதை அடிச்சு அதுக்கு மறுபடியும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஸ்பைடர் வளர வளர ரொம்ப அதிகமா பசி எடுக்கும் போல இருக்கு. சரி காலையில சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு அப்ப தூங்க ஆரம்பிச்சா. தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஜாடி விட்டு அந்த ஸ்பைடரும் வெளியே வர ஆரம்பிச்சிருது. வெளியே வந்து இந்த ஏசி சிமனிக்குள்ள போகுது. இந்த மாதிரியா இருப்பாங்களா அவங்களோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க போய் அந்த சிமனி வழியா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியா இருக்காங்களா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அவங்க நாய் வேற கத்திருக்கும். இது அவங்களும் கண்ணை முடிச்சுக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தலைவலிக்குது அப்படின்ட்டு ஒரு செல்ஃப்ல போய் மாத்திரை எடுத்து போட்டுட்டு அவங்களுடைய ஃபேமிலி போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சிமனில இருந்து ஸ்பைடர் எப்படி அந்த போட்டோவுக்கு பின்னாடி வந்து இவங்க அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய கண்ணத்திலேயே குத்தி இருக்கும். இந்த கண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்குது. இது அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் அப்ப கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பைடரை கொத்துனதுனால வரைஞ்சு போய் அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் மேல விழுந்துடுறாங்க. இதுல அவங்க கழுத்துல ரொம்ப பலமா அடிப்பட்டதுனால அவங்க அசைய முடியாத அளவுக்கு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பைடர் மிதி அவங்களுடைய உடம்புல ஏறி வாய்க்குள்ள புகுந்து உடம்புக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிருது. உள்ள போனதுக்கு அப்புறம் அதோட காலெல்லாம் வச்சு இவங்களுடைய வயிற்றெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த ஸ்பைடர் எடுத்துக்கிட்டு இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் இருப்பார்ல அவருடைய வீட்டுக்கு தான் ஃபிஷ் டேங்க காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நான் ஒரு ஸ்பைடரை வளர்த்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாடியில் இருக்கிற அந்த ஸ்பைடர் ஒரு டேபிள் மேல வச்சு அவர் காட்டிட்டு இருக்காங்க. இவரு அந்த விலங்கியல் ஆராய்ச்சி நல்லா பண்ணுவார்ல அதனால அந்த பொண்ணு அப்ப அவர்கிட்ட சாதாரணமா ஸ்பைடர்லாம் வளர்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கோ அப்படின்னு கொஸ்டின் கேட்கறா. சில ஸ்பைடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு வாரத்திலேயே வளர ஆரம்பிக்கும், இன்னும் சில ஸ்பைடர்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு 1 வருஷம் கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு இந்த ஸ்பைடர் மட்டும் 1 மணி நேரத்திலேயே வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்டவரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எந்த ஸ்பைடராலும் இவ்வளவு வேகத்துல வளரவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு நான் அந்த ஸ்பைடரை பத்தி கூகுள்ல தேடி பார்த்தேன், இதை பத்த நியூஸ் அங்க ஒண்ணு கூட இல்லவே இல்லை, ஆனா இதுக்கு பசி எடுத்துனா மட்டும் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் அடிக்கும், அப்ப நான் கரப்பாம்பூச்சி தூக்கி இதுக்குள்ள போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு அவரும் நான் உனக்கு என்னோட ஃபிஷ் டேங்க் ஃப்ரீயாவே தந்துறேன், நான் அந்த ஸ்பைடரை வச்சு 1 நாள் மட்டும் ரிசர்ச் பண்ணிட்டு தந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுது. இந்த பக்கம் ஈத்தன் இருக்காருல அவரும் அவருடைய ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சிமினி இருக்கும்ல அதுக்குள்ள இருந்து வித்தியாசமா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இது கேட்டு ஈத்தன் அந்த சிமினிக்குள்ள போய் தலையை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று அந்த சிமினிக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு பயந்து அவரும் அங்கிருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துடுறாரு. அப்ப அந்த சிமினிக்குள்ள இருந்து வந்தது என்னன்னு பார்த்தா அது இந்த மரியா இருக்காங்களா அவங்களுடைய டாக் தான் போல இருக்கு. இதை பார்த்து ஈத்தன் அந்த டாகை தூக்கிட்டு மரியோட ரூமுக்கு தான் போயிருப்பாரு. அந்த ரூமுக்குள்ள போய் அந்த டாகை விட்டுட்டு கிளம்பல அப்படின்னு பார்க்கும்போது அப்ப உள்ள போன அந்த டாக் வாஷ்ரூம் கிட்ட நின்றுட்டு குலைக்க ஆரம்பிக்குது. எதுக்கு டாக் குலைக்குது அப்படின்னு ஈத்தனும் உள்ள வந்து பார்த்தா அந்த வாஷ்ரூம்ல மரியா வந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈத்தனும் போலீஸுக்கு கால் பண்ணி இதை பத்தி சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து மரியாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஈத்தன் கிட்ட நீங்க இவங்களை எப்ப பாத்தீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்ப வேற ஈத்தனுக்கு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்தா கால் வந்திருக்கும். ஈத்தன் அந்த கால் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல உங்க பொண்ணை பத்தி நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், நீங்க என்னோட ரூமுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க சோ அதுக்கு ஈத்தனும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்டோட ரூமுக்கு தான் போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல உங்க பொண்ணுகிட்ட இருந்து நான் அந்த ஸ்பைடரை வாங்கியிருந்தேன், இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது எந்த வகையான ஸ்பைடர்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல, இது ரொம்ப விஷமுள்ளதான் இருக்கலாம், இது நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட இதுக்கு ஒண்ணுமே புரியல, என்னோட பொண்ணு நிறைய விஷம் இருக்கிற ஸ்பைடர் ஒரு பெட்டா வளர்த்திட்டு இருக்காளா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் அந்த ஸ்பைடர் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாடிக்குள்ள இருக்கிற ஸ்பைடரை காட்டுறாரு. இதை பார்த்து ஈத்தனால நம்பவே முடியல, என்னோட பொண்ணா இதை வளர்த்திட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈத்தனா அவருடைய ரூமுக்கு போய் அவருடைய பொண்ணு கிட்ட நீ ஒரு ஸ்பைடரை வளர்த்திட்டு இருந்தீங்களா, அதை நாங்கள் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல இது கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப கோவத்துல அந்த சயின்டிஸ்டோட ரூமுக்கு போய் அவரோட ரூமுக்கு அதை தட்டி என்னோட ஸ்பைடரை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. உள்ள இருந்து அந்த சயின்டிஸ்ட் அதை காலையே
வாங்காம அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல ஈத்தனை பார்த்து எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்க என்னோட அப்பாவா இருந்தீங்கன்னா இப்படி பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க ஈத்தனை வந்து இந்த பொண்ணோட உண்மையான அப்பா கிடையாது. இது கேட்ட ஈத்தனும் அப்படின்னா உன்னோட அப்பா ஒன்று பார்க்க வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு என்னோட அப்பா வெளிநாட்டில் இருக்காரு, அதனாலதான் என்ன பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈத்தனும் உன்னோட அப்பா பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு, இங்க வரதுக்கு ½ hour தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப சோகத்துல அழுதுகிட்டு அவளோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறா. அப்ப ஈத்தனோட ஐஃபோன் நீ அவங்ககிட்ட அப்படி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சமாதானப்படுறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. இங்க இந்த சயின்டிஸ்ட் தான் அப்ப காட்டுறாங்க. அவரும் அந்த ஸ்பைடர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போயிருக்க மாட்டாரு. அந்த ஃபிஷ் டேங்க் இருக்கும்ல அதுக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அந்த ஸ்பைடர் அதுக்குள்ள வச்சு பெரிய பெரிய எலி எல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க நைட் ஆனதுனால அப்ப எல்லாருமே அங்க தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வேற அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற அந்த ஸ்பைடர் தான் காட்டுறாங்க. அந்த எலிலாம் சாப்பிட்டு ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும் போல இருக்கு. வளர்ந்ததுனால அந்த ஃபிஷ் டேங்கை உடச்சிக்கிட்டு வெளியே வரவும் ஆரம்பிச்சிருது. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருப்பாங்களா அந்த ரூம்லயே போற அந்த சிம்னிக்குள்ள போந்து தான் ஸ்பைடர் வந்துகிட்டு இருக்கும். அப்ப வேற அந்த லேடி அவங்க வளர்த்துற பூனைக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு அந்த பூனையை வேற ஒவ்வொரு ரூம்லயும் போய் தேடிட்டு இருப்பாங்க. அந்த சிமினில அடைச்சிருக்க கம்பி வேற ஒரு ரூம்ல விழுந்து கிடக்கும். அவங்களும் அப்ப வேற அந்த சிமினி கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பூனை கத்துற சத்தம் வேற கேட்டு இருக்கும். பூனை இதுக்குள்ள வேற போயிருக்கு போகுது அப்படின்ட்டு அவங்களும் அதுக்குள்ள அவங்க பாதி உடம்பு விட்டு டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப வேற அந்த டார்ச் லைட்டும் ஆஃப் ஆயிருது. அவங்க பூனை கத்துற சத்தமும் நின்றுது. வெளிச்சம் இல்ல அப்படின்ட்டு அந்த லேடி அவங்க கொண்டு வந்த லைட்டரை பத்தி பார்க்கும்போது திடீர்னு அந்த ஸ்பைடர் இவங்களுக்கு முன்னாடியே ரொம்ப கொடூரமா நின்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அந்த ஸ்பைடர் அந்த லேடி அந்த சிமினிக்குள்ளேயே எடுத்துட்டு போயிருது. இங்க அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஈத்தனோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஈத்தனும் அவரோட டிவியில ஏதோ ஒயர் கனெக்ஷன் விட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் அப்ப வேற ஒரு யோசனையில் இருந்திருப்பாரு போல இருக்கு. அப்ப திடீர்னு வேற அந்த டிவி பார்த்து குத்த ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்து அவருடைய ஒய்ஃபும் பொண்ணும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அப்ப அவருடைய ஒய்ஃபு இவங்க பொண்ணு கிட்ட தம்பியை தூக்கிட்டு உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவளோட ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிறா. அப்ப வேற அவளோட தலைக்கு மேல இருக்கிற செவத்துல தான் அந்த ஸ்பைடர் ஓட்டிட்டு இருக்கும். இங்க அவருடைய ஒய்ஃபு நீ குழந்தைகளுக்கு முன்னாடில இந்த மாதிரி நடந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஸ்பைடர் வேற ஈத்தனுடைய மூஞ்சிலேயே விழுந்து அவரையும் கொத்திடுது. கொத்தினதுக்கு அப்புறம் அவருடைய ஒய்ஃபு மேலே ஏறி அவங்களையும் கொத்திடுது. அந்த ஸ்பைடர் கொத்தினால இவங்க 2 பேருமே அசைய முடியாத அளவுக்கு உறைஞ்சு போயிருக்காங்க. முதல்ல அந்த ஸ்பைடர் ஈத்தனோட ஒய்ஃப் அந்த சிம்னிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஈத்தனை இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அவருடைய ஒய்ஃபை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு. அடுத்து அந்த ஸ்பைடர் ஈத்தனை மெது உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க பொண்ணு வேற பக்கத்து ரூம்ல தான் ஹெட் போன மாட்டிட்டு போனை பார்த்துட்டு இருப்பா. அப்ப ஈத்தனை அந்த ஸ்பைடர் இழுத்துட்டு போறதை பார்த்துட்டு அவங்க வேற ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதுதான் அதை பார்த்துட்டு குலைக்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்ட் கேட்டுட்டு அந்த பொண்ணு ஹெட் போனை கழட்டி அந்த ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சமயத்துல கரெக்டா அந்த ஸ்பைடர் ஈத்தனை அந்த சிம்னிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கும். அம்மாவும் அப்பாவும் காணோம் அப்படின்ட்டு பதறி போன அந்த பொண்ணு அந்த ரூம் முழுக்க தேடிட்டு அந்த சிம்னி ஓப்பன் ஆக்கிறத பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த நாய் கத்துற சவுண்ட் அந்த சிம்னிக்குள்ள வேற கேட்டு இருக்கும். இது கேட்ட அந்த பொண்ணு இது நம்ம வளர்த்துற ஸ்பைடரோட வேலை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறா. இது அந்த ஸ்பைடருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கு. வேகமா அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக அந்த சிம்னிக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற டேபிள் நெகுத்து அந்த சிம்னி அடைச்சிடறா. ரொம்பவே ஆக்ரோஷமா அந்த ஸ்பைடரும் அந்த டேபிளை போட்டு உடைக்க பார்த்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தையும் அந்த ஸ்பைடரும் அப்படியே அமைதியாயிருது. என்னன்னு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. இவ்வளவு என்ன அப்படின்னு அங்க போய் பார்க்கும்போது இந்த ரூமுக்கு இருக்கிற சிம்னி வழியை வந்து இவளோட தம்பி தூக்கிட்டு போயிருது. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சோகத்துல அழ ஆரம்பிச்சிருது. திடீர்னு என்ன நினைச்சிருப்பாலோ தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல அந்த ஸ்பைடர் ஒரு பாய்ச்ச உருண்டையை கண்டு பயந்து போயிருக்கும்ல, அது நிறைய எடுத்து பொடி பண்ணிட்டு ஒரு பாட்டில் அதை எடுத்து போட்டுட்டு அது ஃபுல்லா தண்ணியை ஊற்றி அவ வச்சிருக்க வாட்டர் கண்ணுக்குள்ள ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கா. ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ணி டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த சிம்னிக்குள்ள மெதுவா உள்ள போக ஆரம்பிக்கிறா. மெதுவா அந்த சிம்னிக்குள்ள பூந்து தான் போயிட்டு இருப்பா. அப்படி இவ்வளவு உள்ள பூந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்களே அவங்க வளர்த்திருந்த போன வேற சிலந்தை வலையில மாட்டி அங்க இறந்து போயிருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டு கண்ண முடிக்கிறா. அப்ப வேற வழி இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சாரா. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க பாட்டி இருக்காங்களே அவங்களும் அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்கிற ரூம்ல சொட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்து அந்த பொண்ணு அந்த சிம்னியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து உங்களுக்கு எதுவும் ஆகல பாட்டி அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அந்த பாட்டி தான் சரியான மறதி கேஸ்ல. அப்ப அந்த பாட்டி எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த பொண்ணு இவங்க பின்னிட்டு இருந்து அந்த சொட்டரை மூந்து பாக்குறா. இதுல வேற அந்த பாய்ச்ச உருண்டை ஸ்மெல் வந்ததுனாலதான் அந்த ஸ்பைடர் இங்க வந்திருக்காது. அப்ப அந்த பொண்ணு இவங்க பாட்டி கிட்ட நீங்க இந்த சொட்டரை மட்டும் கழட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு செல்ஃப்ல பாய்ச்ச உருண்டை பெட்டியே இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அதை எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு நிறைய தண்ணி கலந்து வாட்டர் பாட்டில ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கு. ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் இருக்கால அவனோட ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. போய் அந்த ஃபிஷ் டேங்க்ல அவளோட பெட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபிஷ் டேங்க்லாம் உடஞ்சு போய் அவரோட ரூம் ஃபுல்லா ஒரே ரத்தமாவே தான் இருக்கும். அப்ப அந்த ஸ்பைடர் வேற அந்த சயின்டிஸ்ட் ஒரு செவுத்து மேல நிறைய வலையெல்லாம் அவர் மேல விட்டு அவரை கொண்டு இருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல குப்பையெல்லாம் போறதுக்குன்னே தனியா ஒரு சிமினிலாம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சிமினிக்குள்ள இருந்தா ஈத்தன் கத்துற சத்தம் வேற அந்த பொண்ணுக்கு கேட்டிருக்கும். அப்ப அந்த பொண்ணு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஈத்தன் இருக்காருல அவருடைய உடம்பு ஃபுல்லா சிலந்த வலையா சுத்தி அதுல ஒட்டி வச்சிருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணு அந்த சிமினிக்குள்ள போகுது. அந்த பாய்ச்ச உருண்டை கலந்த தண்ணி இருக்குல்ல அதை அந்த வலை மேல ஊதி ஈத்தன் அதுல இருந்து காப்பாத்திடுறாங்க. இந்த ஸ்பைடர் மனுஷனை கிடைச்சா கொஞ்ச நேரம் மட்டும்தான் அசைய முடியாது போல இருக்கு. இப்பதான் ஸ்டார்டிங்ல வந்து அந்த சீனியே காட்டுறாங்க. அப்ப அந்த வயசான பாட்டி வீட்டுல இருந்து சத்தம் கேட்டிருக்கு அப்படின்ட்டு ஃப்ராங்க் தான் கால் பண்ணி இங்க வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃப்ராங்க் அந்த பாட்டியோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஈத்தனி அவருடைய பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த சிமினியில் சைடில் காலை வச்சு நின்று இருக்கும்போது மேலே ஏதாவது சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அந்த டார்ச் லைட் எடுத்து அடிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பைடர் ரொம்பவே கோவத்தோட இவங்க கிட்ட தான் வந்துட்டு இருக்கும். இதில் பயந்து அவங்க கால் ஸ்லிப் ஆனதுனால அவங்களும் இந்த குப்பையெல்லாம் போடுவோம்ல அந்த குப்பை தொட்டிகளை போய் விழுந்துறாங்க. இதில் அந்த குப்பை தொட்டியும் கமந்து போயிருது. கமந்து போனதுல ஈத்தனும் தள்ளி போய் விழுந்துறாரு. அப்போ அதுக்கு பக்கத்தில் அவருடைய பொண்ணு தான் அசைய முடியாத அளவுக்கு கிடப்பாங்க. அப்போ வேற மெதுவாக அந்த ஸ்பைடர் அவருடைய பொண்ணு கிட்ட வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஈத்தனும் கீழே விழுந்து கிடக்கிற அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த ஸ்பைடர் மேலேயே ரொம்ப கோவத்தில் ஊத்திட்டு இருக்காரு. இந்த பாய்ச்ச உருண்டை வாசனை வேற பிடிக்காதனால அந்த ஸ்பைடரும்
அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் அந்த சிமினிக்குள்ளேயே போயிருது. அப்ப ஈத்தன் அவருடைய பொண்ணுகிட்ட போய் உனக்கு ஒன்னாகல அப்படின்னு கேட்டு இருக்க. அதுக்கு அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த குப்பை போற சிமினி வழியா பிராங்க் வேற வந்து விழுகிறான். விழுந்தவனும் ஈத்தன் இங்க இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு இருக்கான். இது கேட்ட அந்த பொண்ணு அது என்னோட பெட்டுதா அப்படின்னு சொல்ல. சோ அப்ப பிராங்கோ உங்களுக்கு அறிவு இல்லையா, வீட்டுல எதை வளர்த்தன்னு கூட தெரியாது அப்படின்ட்டு இவங்க 2 பேர்த்தையுமே அசிங்கமா திட்டிட்டு இருக்கான். திட்டிட்டு நான் இங்கிருந்து முதல்ல வெளியே போகணும், மரியாதை சாவி கொடு அப்படின்னு கேட்டு இருக்கான். அதுக்கு ஈத்தனும் சாவி எங்கிட்ட இல்ல, அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பிராங்கோ அது மட்டும் இங்க வந்ததுன்னா அதோட சேர்த்து நான் உங்களையுமே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல எலிலாம் கொள்றதுக்காக ஒரு ஈக்குவேசர் கன் எட்டு வந்திருப்பான். அதை காட்டி அங்க கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த ஸ்பைடர் அங்க இருக்கிற ஒரு சிமினி வழியா வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த பிராங்கும் அந்த ஸ்பைடரை பார்த்து ஈக்குவேசரை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம மேல போயிருந்த பைப் லைன் வேற ஷூட் பண்ணியிருப்பான். ஷூட் பண்ணதுல இவங்க 3 பேருக்கு மேலே தண்ணி பட ஆரம்பிக்குது. தண்ணி வந்து இவங்க உடம்பு மேல படுறதுனால அந்த பாய்ச்ச ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது இவங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த ஸ்பைடர் இருக்குல்ல, அதுவும் பிராங்க் மேல ஒரு வலையை விட்டு பிராங்க் அதுகிட்ட இழுத்துக்கிட்டு இருக்கு. பிராங்கோ அப்ப ஈத்தன் கிட்ட என்ன காப்பாத்த அப்படின்னு கேட்டு இருக்கான். சோ அப்ப அந்த ஸ்பைடரும் பிராங்கோட தலையை கடிச்சு அவனை கொண்டுருது. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்ட்டு அந்த குப்பையெல்லாம் போற டஸ்ட்பின் இருக்குல்ல, அதுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த டோர் லாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சைடுல ஈத்தனோட ஒய்ஃப் மேலே குழந்தை மேலே நிறைய சிறந்த வலையெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இதை பார்த்து ஈத்தன் ரொம்ப அழுதுகிட்டு அந்த பாய்ச்ச உண்டை கலந்த தண்ணி எடுத்து அந்த வலை மேலாம் ஊத்த ஆரம்பிக்கிறாரு. ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த வலையில உருகி அவங்க மேல இருந்து ஃபுல்லா ரிமூவ் ஆயிருது. அப்ப வேற மறுபடியும் அந்த ஸ்பைடர் கத்துற சத்தம் வேற கேட்க ஆரம்பிக்கும். என்னடி உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்பைடர் வேற இவங்க இருக்கிற இடத்த நோக்கி தான் இவங்களை சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பைடர் பார்த்து ஈத்தனுக்கு அப்போ ஒரு யோசனை வருது. அந்த குப்பை தொட்டிலாம் போற டோர் மட்டும் லாக் பண்ணிட்டா நம்ம அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சு பார்த்து அவர் அந்த டோர் லாக் ஆகிற பட்டனை வேற அழுத்தி பாக்குறாரு. இவங்க நேரமா என்னவோ அந்த டோருடைய ஒயர் கனெக்ஷன் இருக்குல்ல, அதுவும் ஒர்க் ஆயிருக்காது. இதை பார்த்து ஈத்தனும் அங்க இருக்கிற ஒரு சந்த வழியா வெளியே கை விட்டு அந்த ஒயரை டைட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற இவருடைய உடம்புலயே கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருது. கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால ஈத்தனை வேற அப்படியே தூக்கி போட்டுருது. சோ அப்ப அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு அந்த ரிமோட் எடுத்து அந்த பட்டனை அழுத்த ஆரம்பிக்கிறா. கரண்ட் அந்த ரிமோட்ல பாஸ் ஆக ஆரம்பிச்சல அந்த டோர் லாக் ஆயிருது. அப்ப அந்த ஸ்பைடர் அந்த டோர்ல வேற நசுங்கி இறந்தே போயிருது. சாக்கடிச்சதுல ஈத்தனும் வாங்கி போயிருப்பாரு. அப்ப மறுபடியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஈத்தனை வெளியே இழுத்து போட்டுறாங்க. அங்க தூரிட்டு இருந்த தண்ணி ஈத்தனோட ஃபேஸ்ல பட்டதுனால அவரு கண்ணை முடிச்சுக்கிறாரு. இங்க அப்படியே அந்த ஸ்பைடரோட முட்டையை தான் காட்டுறாங்க. அதுல வேற ஒரு முட்டை வெடிச்சு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதோட அப்படியே இந்த படமும் முடித்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஸ்டோரியில சந்திக்கிறேன். பை பை.